السلام عليكم ورحمة الله وبركاته. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبتهي والحبيب العربي. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அர்பாக்கிய குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் இன்னும் இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரஜப மாதத்தினுடைய பிறை 27 அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம் சென்று தொழுகை என்கிற பரிசை வாங்கி கொண்டு வந்து நமக்கு தந்தார்கள். பொதுவாகவே நம்முடைய மார்க்கத்தில் இஸ்லாத்தில் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிற பொழுது அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நீங்க நினைவுபடுத்துங்க. மிஅராஜ் எல்லாம் ஒண்ணு இருக்கா? அதெல்லாம் கூடுமா? அன்னைக்கு நைட்ல ஒண்ணு போடணுமா? அமல் செய்யணுமா? திக்ர் செய்யணுமா? இப்பெல்லாம் சில பேர் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய நாட்களை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு குர்ஆன்ல வருது. அதன் அடிப்படையில் சில இது போன்ற விசேஷமான இரவுகளில் மிஅராஜ், பராத், அல்லது சில அல்லாஹ் குறிப்பிட்ட சில நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு இருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் இரவு நேரத்தில் தன்னுடைய அடியானை அழைத்தானே, அத்தகைய ரப்பு பரிசுத்தமானவர். யார் அழைச்சா? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் அழைத்து ஆறுதல் சொன்னான். இதுக்கு முன்னாடி இந்த மிஅராஜ் முதல்ல எதுக்கு வந்துச்சு அதை நம்ம முதல்ல புரியணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டு காலமாக தனக்கு உற்ற துணையாக இருந்த, தனக்கு மிக சிறந்த ஆறுதலாய், தீனுக்கு பக்கபலமாய், ஈமானுக்கு சொந்தக்காரராய் இருந்த தன்னுடைய மனைவி அவருடைய வஃபாத் நிகழ்ந்தது. வலது பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றோமே, இன்னொரு அபூ தாலிப் என்கிற அவருடைய சச்சா சிறிய தந்தை அவர்களும் 51 ஆண்டு காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து எல்லா தருணத்திலும் கூட இருந்து உதவி செஞ்சவங்க. மக்கால மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் அவங்களும் ஒருத்தவங்க. அப்ப 2 பேருடைய வஃபாத்தும் தொடர்ந்து நிகழ்ந்துச்சு. ரொம்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசு உடைஞ்சிட்டாங்க. தீனுக்காக இருந்த 2 பேருமே, ஒன்று ஆரோக்கியர் அவருடைய மனைவி, இன்னொன்று அபூ தாலிப் என்கிற அவருடைய சிறிய தந்தை.
இதற்கு பின்னாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவண்டு போகாமல் இருப்பதற்காக தாயிஃப் என்கிற பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மக்கால குர்ஆன் ஓத முடியல, தீன் படி வாழ முடியல, ஈமான் படி வாழ முடியல, காஃபிர்கள் துன்புறுத்துறாங்கன்னு சொல்லினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்க்கு போனாங்க. ஏற்கனவே இங்க 2 துயரங்கள் நடந்திருக்கிறது. அங்க 10 நாள் இருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க அடி உதை, ரத்த கலரி, கால் உடையுது, மிகப்பெரிய ஒரு இன்னலுக்கு ஆளாகிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி செய்வதற்காக வேண்டி, தீனை எடுத்து சொல்வதற்காக வேண்டி போகிற பொழுது பல அடி உதைகள் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த 3 துயரங்கள் நடந்திருக்கிறது. ஒண்ணு அவருடைய அன்பு மனைவி, இன்னொரு அவங்க சச்சா, இன்னொரு இந்த தாயின் பயணம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கே ஆமுல் ஹுஸன், கவலை ஆண்டு என்பதாக பெயர் இருக்கிறது. அப்போ இதுக்கு ஆறுதல் சொல்ல மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களால் சொன்னால் அந்த ஆறுதல் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்காது என்பதற்காக அல்லாஹ்வே அழைத்து ஆறுதல் சொல்வதற்காக கூப்பிடலாம். விண்ணில் உள்ள மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, புராக் என்கிற வாகனத்தை அனுப்பி, என் அடியார் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நீங்க என்னை சந்திக்க கூப்பிடுவாங்க. ஏன்னா 3 துயரங்கள், தொடர் சோதனை, தொடர் சோதனை, ஈமானிய சோதனை, அடிமேல் அடி, ஸல்லல்லாஹு துவண்டு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மை போன்ற அல்லது சஹாபாக்கள் போன்ற எந்த மனிதர்களும் ஆறுதல் சொன்னாலும் அது எழுப்படாது, மிகப்பெரிய ஒரு வலி. இப்ப அல்லாஹ்வே அழைக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவு நேரத்தில் அஸ்ராவுக்காக, விண்ணேற்றம் பயணத்திற்காக தன்னுடைய அடியாரை அழைத்தானே. புராக் மாணவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா உலகத்திற்கு அனுப்பப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி அவங்களுடைய மாமி வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு போகிற வழியில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தரைவழி பயணம். இதுக்கு பேர் இஸ்ரா. பைத்துல் முகத்தஸ்ல இருந்து அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த 7 வானங்களை தாண்டி, 7 நபிமார்களை தாண்டி, அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹா என்கிற இலங்கை மரத்தை தாண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த தருணம், அதுக்கு பேர் அஸ்ரா. இஸ்ராவை ஒருவர் மறுத்தால் அவர் ஃபாசிக், ஹதீஸ்ல இருக்கு. அஸ்ராவை ஒருத்தர் மறுத்தால் அவர் காஃபிர். அப்ப இதெல்லாம் இருக்கா? அது எப்படி ஒரு நிமிஷத்துல போயிட்டு வர முடியும்? அதெல்லாம் நடக்குமா, கூடுமா எப்படின்னு சில பேர் கேட்கிறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன், இரவு நேரத்தில் தன்னுடைய அடியாரை அழைத்தானே. எங்கிருந்து? மக்கா அரப் ஷரீஃப்ல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும். அல்லாஹ் நினைச்சா எதையும் சாதிச்சு காப்பான். ஒரு உருது பழமொழியில சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து போன அந்த பாயினுடைய சூடு ஆறவில்லை, கதவினுடைய தாப்பால் நிற்கவில்லை, அரசுக்கு சென்று இத்தனையும் செய்து வந்து முடித்து விட்டார்கள் என்றால் உருது பழமொழியில சொல்வாங்க. அல்லாஹ் நினைத்தால் சாதித்து காண்பிப்பான் என்பதை தெளிவாக ஆயத்து மூலமாக விளங்குது. இதுல 2-3 செய்தி சொல்றாங்க மார்க்க அறிஞர்கள் தஃசீருக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக, தன்னுடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக, சொர்க்கம் நரகம், சொர்க்கத்தினுடைய அந்தஸ்துகளை விளக்குவதற்காக, நரகத்தினுடைய தண்டனைகள், அங்குள்ள கொடூரங்கள் எல்லாம் காண்பிப்பதற்காக அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போய் காண்பிக்கிறான், அத்தாட்சியை விளக்குறான். இன்னொரு ஈமானை, பலகீனமான ஈமானை அல்லாஹ் இங்க உறுதிப்படுத்துறான். என்னால எதையும் செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறான். சில பேர் இப்பெல்லாம் இருக்கும் நினைக்கிறாங்கள, அதை சந்தேகப்படுறாங்களா, அவங்க வெளியே வந்துருவாங்க. இப்பெல்லாம் இருக்குமா? அல்லாஹ் நினைச்சா சாதிச்சு காப்பான். இங்க சாத்தியமும் இருக்கிறது, சத்தியமும் இருக்கிறது என்பதை விளக்கி காண்பித்தால், காரணம் எதையும் நொடி பொழுது அல்லாஹ்வால செய்ய முடியும். அதுதான் ஈமான். கால ஓட்டத்தையும் நிறுத்தி வைக்க முடியும். ஒரு 20 ஆண்டு காலம் இதெல்லாம் ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வந்தா எத்தனை ஆண்டு காலம் எடுக்குமோ, ஒரு நொடி பொழுதில் தன்னுடைய அடியானான ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத்தனை விஷயங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான தொழுகையை அல்லாஹ் கொடுத்தான். 50 தொழுகையை 5ஆக குறைச்சு கொடுத்த பின்னாடி
அந்த 7 வாரத்துல ஒவ்வொரு நபிமார்களும் கடந்து போவாங்க. பைத்துல் முகத்தஸ்ல தொழுகை நடத்துவாங்க. பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுக்கும் அவங்க ரூஹ் அருவார்கள் அங்க இருக்கும், தொழுகை நடத்துவார்கள். அதற்கு பின்னால் 7 வாரம் என்கிற அசுரா என்கிற அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். சில பேர்லாம் கேட்பாங்க, இந்த வருஷமும் அதேதானா, 7 வாரம் தானா? சில பேர் நகைச்சுவையா கேட்கறது உண்டு. ரொம்ப வருஷம் இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, 7 வாரத்தில் உள்ள 7 நபிமார்கள் பேரை முதல்ல நீங்க சொல்லுங்க. அதை சொல்ற வரைக்கும் நாங்க இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா இருக்கிறதா நம்ம சொல்றோம். குர்ஆனில் ஹதீஸில் என்ன இருக்கிறதோ, மார்க்கத்தில் என்ன உள்ளதோ அதைத்தான் நாம் சொல்லி காட்டுகிறோம், நினைவுபடுத்துகிறோம், ஈமானை வலுப்படுத்துகிறோம். அப்ப 7 வானத்துல முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முதல்ல கதவு தட்டப்படுது, கதவு திறக்கப்படுது, சலாம் சொல்றாங்க, முசாஃபா பண்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுவாங்க சில விஷயங்கள். அதே போல 2வது வானத்துக்கு போறாங்க, அங்க ஈசா எலியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 3வது வானத்துக்கு போறாங்க, 3வது வானத்துக்கு போறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நபியா செஞ்சு முசாஃபா வானக்காக நடக்குது. 5வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. 6வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி 7 வானத்துல ஒவ்வொரு நபிமார்களும், 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு நபிமார்களா இருக்கிறாங்க. அவங்களை சந்திச்சு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிதறத்து முத்தாலத்து கடந்து அல்லாஹ்வை சந்தித்து அங்கு கொடுக்கப்பட்டதுதான் அந்த தொழுகையும் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தும். பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே சாத்தியமாச்சு, சத்தியமாச்சு, குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அதை நினைவுபடுத்துறது தான் இது போன்ற தினங்கள் எல்லாம். இதை நம்ம எடுத்து சொல்லி இதன் மூலமா நமக்கு என்ன படிப்பனை கிடைச்சிச்சு. அந்த 5 வேளை தொழுகையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்க, உங்க உம்மா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அஸ்தகீம் மின்னி, இதுக்கு மேல எனக்கு போறதுக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெட்கம் நம்மகிட்ட இருக்கான்னு பாக்குறோம். அந்த 5 வேளை நம்ம தொழுகிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்குறோம். இதுல படிப்பனை செய்திகள் நிறைய இருக்கு. அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல பல காட்சிகள் பார்த்தப்போ, ஒருவன் வேண்டும் என்று தொழுகையை விட்டால் அவனுடைய தலையில் பாறாங்கல்லை போடப்படுது, அவன் தலை நசுக்கப்படுது, மறுபடியும் தலை கொடுக்கப்படுகிறது, இப்படி வேதனை செய்யப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. போயிட்டு பல காட்சிகளில் ஒரு பெண்ணுக்கு அவள் தொழுகையை விடுகிறாள், அவளுடைய சுத்தம் இல்லாத காலத்தை தவிர மற்ற காலம் அவள் தொழவில்லை என்று சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணிடுவாங்களாம். ஹதீஸ்கள்ல இருக்கு, 2 கையும் கட்டி காலையும் கட்டி பாக்ஸ் மாதிரி பேக்கிங் ஆயிருக்கும். அப்படி வேதனை செய்யப்படும் என்பதாக இருக்கு. நரகத்துல அதிகமா பெண்களை பார்த்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காரணம் கேட்கப்பட்டப்போ அவங்க கணவனுக்கு மாறு செய்யறாங்க, பிள்ளைகளை திட்டுகிறார்கள். இதன் காரணமா நிறைய பெண்கள் அங்க பார்த்தேன். ஒவ்வொரு செய்தியா தலைவலி பயணத்திலிருந்து விஜயேந்திர பயணம் வரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருவாங்க. இது என்ன நாயகம் ஸல்லல்லாஹு கேட்பாங்க, அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இப்படி பல காட்சிகள், பல செய்திகள் நடந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குதிரத்தை கொடுத்தான், ஒரு மோஜிசா அற்புதங்களை கொடுத்தான், சில அழகிய பெயர்களும் பட்டங்களும் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேசினாங்க, அவங்களுக்கு கலிமுல்லாஹ் பட்டம் வந்துச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹுல்லா என்கிற பட்டம் இருக்கு, மௌத்தாரில உயிர்ப்பிப்பாங்க. சில மோஜிசா அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ஒரு பெயர் ஆற்றலை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் அதற்கு பெயர் குதிரத். நபிமார்கள் தங்களுடைய ஆற்றல்களை மக்களை கலிமா தௌஹீத் பக்கம் அழைத்து அவர்கள் நம்பவில்லை என்று சொன்னால் சில அற்புதங்களை நிகழ்த்துவார்கள் நபிமார்கள். அதை செய்தார்கள் சொன்னால் அது பேர் மோஜிசா. அல்லாஹ் வெளிப்படுத்தினால் குதிரத், நபிமார்கள் வெளிப்படுத்தினால் மோஜிசா. இறை நேசர்கள் வலிமார்கள் நிகழ்த்தினால் அதுக்கு பேர் கராமத், அதுக்கு பேரு கராமத். அப்போ இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில மோஜிசா இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீரை வச்சிருந்தாங்க, அது கீழே போடுவாங்க, அது பாம்பா மாறும், அது என்ன கப்பலா மாறும், அதை வச்சு இலைத்தலை பறிப்பாங்க, அதுல ஓய்வு எடுப்பாங்க. இப்படி சில மோஜிசா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறந்தவங்களை உயிர்ப்பிப்பாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில சில மோஜிசா அற்புதங்கள் கொடுத்து அவங்க இஸ்லாம் ஈமானை வந்ததுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் உற்ற நண்பனாக அல்லாஹ் எடுத்தார் என்பதை குர்ஆனில் நம்ம பார்க்கிறோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேர் அற்புதமா 2 மோஜிஸா கொடுத்தாங்க. ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு மிஅராஜ். ஒன்னு அருள்மறையாம் திருமறை, இன்னொன்னு மிஅராஜ். கண் இமைக்கும் நேரத்தில் நொடி பொழுதில் அல்லாஹ்வை சந்தித்து நபிமார்களை சந்தித்து இந்த தொழுகையும் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க. இது ஆன்மீக பயணம் என்று சொல்லுகிறார்கள், ஆறுதல் பயணம் என்று சொல்லுகிறார்கள், ஈமானிய பயணம் என்று சொல்லுகிறார்கள். நமக்கான செய்தி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுகைக்கு இங்க எஸ்டிசி கிடையாது. தொழுகைக்கு நீங்க அதை விடக்கூடாது என்பதாக, கண்டிப்பா தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படுது. ஒருவன் வேண்டும் என்று தொழுகை விட்டால் அவன் காஃபீர் போன்று ஆகிவிடுவான். மந்தரத்த சொலாத்த மொத்த அம்மீதன் பக்கத்து கஃபர என்பதாக இருக்கிறது. அதே போல தொழுகையை விடுபவர் நாளை கொடிய அரக்கர்கள், ஃபிரௌன், ஆமான் போன்ற கொடிய அரக்கர்களுக்கு தனியாக நரகத்தை வச்சிருக்கான், அவங்க கூட இருப்பாங்கன்னு இருக்கு. நல்லா இத்தகைய விஷயத்திற்கு நல்லா நம்மை காப்பாற்றுவானாங்க. தொழுகை விஷயத்தில் கொஞ்சம் நீங்க மெனக்கெட வேண்டும். தொழுகைக்கு பல சிறப்பு இருக்கு. நம்ம நிறைய கிதாபுகள்ல ஹதீஸ் நிறைய விஷயம் நம்ம கேட்கிறோம். அதிகமா நம்ம ஹதீஸ் காதுல தொழுகையை பத்தி தான் அதிகமா வரும். ஏன்னா அவன் மரணிக்கிற வரைக்கும், பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அந்த தொழுகை அவன் சரியா செய்தால எல்லாமே சரியாகிடும் ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப பேர் அற்புதமாய் பாக்கியமாய் நமக்கு இந்த தொழுகையை வாங்கி கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. இதை சரியான முறையில் 5 நேர தொழுகைகளும் முன் சுன்னத் பின் சுன்னத் வித்ர் வாஜிபுகள் போன்ற எல்லா தொழுகையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதை சரியான முறையில் பின்பற்றவும், ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்தவும், இந்த மேராஜில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்கிற ஹக்கை நாம் விளங்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு வருடமும் இதை நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். புரியாத மக்களுக்கும் விளங்காத மக்கள் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அதே போன்று விளங்கி மார்க்க சட்டங்களை, ஷரியத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முக்கியமான சில திக்கர் மட்டும்தான் திக்கர்கள், அதை மட்டும் ஓடிக்கலாம். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அந்த 3 திக்கர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஆரம்பமாக சுப்ஹானல்லாஹ் ஓதலாம். ஒருவருக்கு மன நிம்மதி வேணும்னா அவங்க திக்ர் செய்யட்டும். யாருடைய உள்ளம் திக்ர் செய்தோ அதுதான் உயிருள்ள உள்ளம். திக்ரே செய்யாத உள்ளம் உயிரற்ற ஒரு பிணத்திற்கு சமம் என்பதான் பார்க்கணும். இன்னைக்கு நிம்மதி இல்லைன்றாங்க. நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்ய நிம்மதி கிடைக்க அல்லாஹ்வே சொல்றான். அதன் அடிப்படையில் நம்ம சுப்ஹானல்லாஹ் 33 விருத்தம் ஓதிக்கணும். சுப்ஹானல்லாஹ், 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 சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் 31 விருத்தம். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ருகளிலே சிறந்த திக்ர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ். அதை ஒரு 33 விருத்தம் ஓதிக்கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்.
illallah, la ilaha 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 illallah. அடுத்து இல்லல்லா 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 சொல்லி 33 விடுது. இல்லல்லா 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 illallah 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 illallah. அடுத்து அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ரே கல்வின்னு சொல்லுவாங்க. இறைநேசர் செய்வது திக்ரு. இது 33 எழுத்து. அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ். இறுதியாக 2 திக்ர். பாவ மன்னிப்பு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம். முன்பின் பாவ மன்னிப்பு பெறப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு பெறுவாங்க, இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இஸ்திக்ஃபார் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும். மழை, குழந்தை செல்வம், விவசாயம், குர்ஆன்ல அல்லாஹ் பட்டியலிட்டு அப்படியே சொல்லுவான். இஸ்திக்ஃபார் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறீங்களோ உங்கள் உடல்ல ஒரு குவத்து ஏற்படும் என்பதனால குர்ஆன்ல வேறொரு இடத்துல வருது. எனவே எத்தனையோ பாவங்கள் நம்ம சிறிய பெரிய பாவங்கள் செய்யணும். அல்லாஹ் இந்த நன்னாளிலே மன்னிக்கணும். எனவே இஸ்திக்ஃபாரை ஒரு 33 விருத்தம், அதற்கு பின்னால் ஸலவாத் 33 விருத்தம் ஓதி திக்ர் நிறைவு செய்து துஆ செய்யப்படும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம்
أستغفر الله العظيم أستغفر الله العليم أستغفر الله العليم أستغفر الله العليم أستغفر الله العظيم. அடுத்து ஸலவாத். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஒரு தடவை நாம் ஸலவாத் சொன்னால் 10 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறார். நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. ஸலவாத் நாம் ஓதுகிற ஸலவாத் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவருக்கு எடுத்து காட்டப்படுது என்பதாக ஹதீஸ்ல இருக்குது. ஷஃபாஅத் செய்வாங்க என்பதாக இருக்கிறது. நிறைய எப்படி இந்த இஸ்திக்ஃபார் ஓடக்கூடிய அத்தனை சிறப்புகளுக்கும் ஸலவாத்துக்கும் இருக்குது என்று பார்க்கிறோம். எனவே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் 33 விருத்தம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம் اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم. எல்லாம் அல்லாஹ் நாம் ஓடிய இந்த திக்ருகளை இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதனுடைய பரக்கத்துக்களை ரஹ்மத்தை தருவானாக. தஸ்பீஹ் நத்துவத்தில் விருப்பப்படுறவங்க தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا وكلها يا رب العالمين. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك وصفيك محمد صلى الله عليه وسلم
ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك وصفيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ لا حول ولا قوة إلا بالله اللهم إنا نسألك إيمانا مستقيما اللهم إنا نسألك رزقا واسعا وعملا متقبلا وعلما نافعا وشفاء من كل داء يا رب العالمين اللهم إنا نسألك العفو والعافية யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் ஊர்வாசிகள் மஹல்லா வாசிகள் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. உடல் உறுப்புகளால் கை கால்களால் செய்த பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் பகிரங்கமாகவும் ரகசியமாக செய்த பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் என்னென்ன பாவங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டோமோ அது அத்துணையை நீ மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. அவருடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வாயாக. கண்ணை கேட்ட தூரம் வரைக்கும் விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நன்னாவிலே கேட்கின்ற ரப்பே அனைத்து பாவங்களை மன்னித்து நல்லோர்கள் முத்தகீன்கள் சாலிகீன்கள் அல்லாஹ் அத்தகைய பட்டியலிலே எங்களையும் சேர்த்து அருள்வாயாக. அல்லாஹ் ஐவேளை தொழுகைகளை பேணி வாழ்பவர்களாக ஆக்கி அருள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பேணி நடப்பவர்களாக ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் உன்னை அஞ்சி வாழ்பவர்களாக ஆக்கி அருள்வாயாக. கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அதிக பரக்கத்தினை தந்தருள்வாயாக. எங்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவாயாக. அல்லாஹ் எங்களை நீ பலப்படுத்துவாயாக. அல்லாஹ் இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக. தீனை பலப்படுத்துவாயாக. எங்களுக்கு தக்குவாவை தருவாயாக. மன நிம்மதியை தருவாயாக. உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் படுத்த படுக்கையாக இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி கேட்டார்களோ அவர்கள் அத்துணை ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக. அஜ் உம்ரா சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை தந்தருள்வாயாக. எங்களுடைய இன்மை வாழ்க்கையும் சிறப்பாக்கி வைப்பாயாக. மறுமை வாழ்க்கையும் சிறப்பாக்கி வைப்பாயாக. கபரிலே கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அல்லாஹ் எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. எல்லாம் தாண்டி உன்னுடைய ரிலாவை தந்தருள்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை தந்தருள்வாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, அல்லாஹ் பெரும் பாவங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. வட்டி விபச்சாரம் போன்ற கடன்கள் போன்ற என்னென்ன பலா முசீபாத்துகள் எல்லாம் இருக்கிறதோ அது அத்துணை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் சாலிஹான நல்ல முறையில் அல்லாஹ் நபிமார்கள் வாழ்ந்தது போன்று சஹாபாக்கள் வாழ்ந்தது போன்று தக்குவாவோடு இறை எச்சத்தோடு ஈமானோடு இபாதத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கினை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெண் சமுதாயத்தை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆஃபீலாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான நேர்வழியும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாட்டிலே நல்ல சூழலை ஏற்படுத்துவாயாக. நீளமான ஆட்சியாளரை தந்தருள்வாயாக. எல்லா மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக ஆக்கி அருள்வாயாக. கண்ணேறுகள் கண்டிஷ்டிகள் பொறாமைக்காரனுடைய பார்வைகள் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சூழ்ச்சிகள் விட்டும் பாதுகாப்பு தந்தருள்வாயாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள் துவாக்கள் கயிறு பலக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ துவா செய்தார்களோ அது அத்துணை நலவுகளையும் பரிபூர்ணமாக எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் தந்தருள்வாயாக. இதையெல்லாம் விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அது அத்துணை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே,
இந்த நன்னாளிலே கேட்கிறோம் யா அல்லாஹ். தொழுது விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். திக்ர் செய்து விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறப்பான இரவிலே கேட்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் கபூல் செய்து தந்தருள்வாயாக. இதையெல்லாம் கேட்டோமோ, இதையெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ, அது அத்துணை நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த சிறிய துவாவை உன்னை தனிப்பெரும் கிருபையால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிருபையால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆஅனா வ மஜ்லிஸனா வ நிய்யதனா வ அஅமாலனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா வர்ஹம்னா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون. سلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم. السلام عليكم.